தீர்ப்பு சிறுகதை. காஃபி கொடு கோகிலா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாயம்மாவும் அவன் மகளும் மகளோட புருஷனும் வந்துடுவாங்க என்று தினகரன் சொல்ல கணவனை சிரிப்போடு பார்த்தாள். இவ்வளவு நாள் கோர்ட்டில் வக்கீலாக பிராக்டிஸ் செய்தீங்க, இன்னைக்கு ஜட்ஜாக மாறி தீர்ப்பு சொல்ல போறீங்க, அப்படித்தானே என்றாள் கோகிலா. அவர்கள் வீட்டில் வேலை பார்ப்பவள் தாயம்மாள். அவள் மகள் வள்ளிக்கும் ஏழுமலைக்கும் கொத்தனார் வேலை பார்த்த ஏழுமலை ஆரம்பத்தில் வள்ளியோடு நன்றாகத்தான் குடித்தனம் நடத்தினான். 2 ஆண்டுக்கு முன் பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பின் அவன் போக்கே மாறியது. குடிப்பது, தேவையில்லாமல் வள்ளியை அடிப்பது என இருந்தவன் கூட வேலை பார்க்கும் பெண்ணோடு ஒரு நாள் ஊரை விட்டு ஓடிப்போனான். 6 மாத குழந்தையோடு தவித்து போனாள் வள்ளி. மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்பட்டாள் தாயம்மா. நாளாக ஆக இனி போனவன் வரப்போவதில்லை என மனதை தேற்றிக் கொண்ட வள்ளி மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி தெரு தெருவாக விற்று பிழைப்பை நடத்தி குழந்தையை காப்பாற்றினாள். இப்போது குழந்தைக்கு 1½ வயது ஆகிவிட்டது. ஓடிப்போன ஏழுமலை திரும்ப வந்து, என்னை மன்னிச்சிடு வள்ளி, புத்தி கெட்டு விட்டு போய்விட்டேன், இப்ப திரும்பி வந்திருக்கிறேன், இனி உன்னையும் குழந்தையையும் விட்டுட்டு போக மாட்டேன் என்று கெஞ்சி மன்றாடினான் வள்ளியிடம். தாயம்மாவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பத்தான் என் மகள் ஏதோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கா, இவன் திரும்பி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானே, அவளுக்கு புருஷனே வேண்டாம், குழந்தை மட்டும் போதும், திருந்தி வந்திருக்கேன்னு சொல்றதையெல்லாம் பொய், இனி இவன் சவகாசமே வேண்டாம் என்றாள். வள்ளிக்கு என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியவில்லை. காலில் விழாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஏழுமலை. வீட்டில் குழந்தையை ஏழுமலை தூக்கி வைத்து கொண்டிருப்பது தாயம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இங்கே பாரு, உன் சகவாசமே வேண்டாம், கிளம்பு என்றாள் தாயம்மா. அத்தை, இப்படி பேசாதீங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணினது தப்புதான், இனி வள்ளியை விட்டுட்டு போக மாட்டேன், யார்கிட்ட வேணுமானாலும் மத்தியஸ்துக்கு கூட்டிட்டு போங்க என்றான். எந்த முடிவுக்கும் வர முடியாதவளாய், அம்மா, நீ வக்கீல் வீட்டில் தானே வேலை செய்கிற என்றாள் வள்ளி. வக்கீல் ஐயா, நீங்க கோர்ட்டில் எத்தனையோ கேஸ் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு நியாயம் தர்மம் எல்லாமே தெரியும், நம்பினவளை கைவிட்டுட்டு போனவன் திருந்திட்டேன்னு சொல்றதை என்னால் ஏத்துக்க முடியலை, நீங்க தான் விசாரிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லணும் என்றாள் தாயம்மா. உன் மகள், அவ புருஷன் 2 பேரையும் அழைச்சிட்டு வா, அவங்க 2 பேர்கிட்டையும் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயமான கருத்தை சொல்றேன் என்றார் தினகரன். வாசலில் பேச்சு சத்தம் கேட்க எட்டி பார்த்து, அவங்க வந்துட்டாங்க போல என்று தாயம்மா அழைச்சிட்டு வந்திருக்கிறா, எத்தனை டைவர்ஸ் கேஸ்ல ஆஜராகி இருப்பீங்க, பாவம் அந்த பொண்ணு, அவனை நல்லா விசாரிங்க, இப்பத்தான் ஏதோ அவ பிழைப்பு நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கா, இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு போயிட போறான் என்று தன் பங்குக்கு சொன்னாள் கோகிலா. வெளியே வந்த வக்கீல் தினகரன் நாற்காலில் உட்கார்ந்தபடி, ஏன் நிக்கிறீங்க, அப்படி திண்ணையில உட்காருங்க என்றார். இருக்கட்டும் ஐயா. தூங்கும் குழந்தையை தோளில் போட்டபடி பவ்யமாக நின்றான் ஏழுமலை. அவன் முகத்தை பார்த்ததும் உண்மையில் அடிபட்டு திருந்தி வந்திருக்கிறான் என நினைத்தார் தினகரன். தாயம்மாவை பார்த்தார். ஐயா, 2 பேரும் உங்க முன்னாடி இருக்காங்க, என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாகிட்டு போயிட்டான் இவன், இப்ப இவன் பேசுறத என்னால நம்ப முடியலை, திரும்ப என் மகள் ஏமாந்து போயிடக்கூடாது என்றாள் தாயம்மா. நான் விசாரிச்சுக்கிறேன், நீ அமைதியாக இரு என்றார் தினகரன். ஏழுமலை கட்டினவளை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால போயிட்டு இப்ப திருந்தி வந்திருக்கிறேன்னு சொல்றதை அவங்கனால நம்ப முடியல, 4 மாசம் நல்லவனா இருந்துட்டு திரும்பி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம், நம்ப சொல்லுங்க ஐயா, வள்ளியை விட்டுட்டு போன பிறகுதான் எனக்கு அவ அருமை தெரிஞ்சது, நான் என் பொண்டாட்டி மகளோடு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறேன், இனி ஒழுங்கா வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், இந்த ஒரு முறை மட்டும் என்னை மன்னிச்சு வள்ளியோடு எப்படியாவது சேர்த்து வையுங்க ஐயா என்று கெஞ்சினான். வள்ளி, நீ என்ன சொல்ற,
ஐயா, கட்டினவள் புருஷனுக்கு அடங்கி வாழணும்னு நினைச்சிட்டு தான் அவன் குடிச்சிட்டு என்னை போட்டு அடிச்சப்பவும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் என்னை விட்டுட்டு இன்னொருத்தி மேல மோகம் கொண்டு அப்போன்னு விட்டுட்டு போனவனை இவனை என்னால் மன்னிக்க முடியாது. ஒரு பொண்டாட்டியா எந்த பொண்ணுமே இப்படி ஒரு புருஷனை மன்னிக்க மாட்டா. அவனை பார்த்தால் உண்மை சொல்லுபவனாகத்தான் தெரிகிறது. நம்ப மறுக்கும் வள்ளியை என்னால் என்ன செய்ய முடியும்? மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டால் தான் இவனுடன் வாழ முடியும். இல்லாவிட்டால் இருவரையும் சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி வள்ளி, அப்ப நீ மன்னிக்க மாட்ட, இனிமேல் இவன் கூட வாழ மாட்டேன், அப்படித்தானே என்றார் தினகரன். ஒரு பொண்டாட்டியா என் மனசில் உள்ளதை சொன்னேன். ஆனால் அவன் தோளில் தூங்குறாளே என் மகள், அவளை நான் வேண்டான்னு சொல்லிட்டா நான் அவ அப்பா இல்லாம வாழ முடியுமா? அவள் அப்பங்கிட்டிருந்து பிரிச்சு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவளுக்கு அம்மாவோட அன்பு மட்டும் இல்ல, அப்பாவோட அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கணும். அதை என்னால் தடுக்க முடியாது. உண்மையில் திருந்தி வந்தவனாக இருந்தால் மகளின் தந்தையாக ஏற்று அவனுடன் வாழ சம்மதிக்கிறேன். மகளை அவ அப்பா கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் என்றாள் வள்ளி. கண்கள் மலர நன்றியோடு வள்ளியை பார்த்தான் ஏழுமலை. படிக்காத பெண்தான், அவ்வளவு தீர்க்கமாக யோசித்து பேசுகிறாள். படித்த பெண்கள் சுயநலத்துடன் பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் கோர்ட் படி ஏறி விவாகரத்து கேட்கும் இந்த காலத்தில் இவள் எடுத்த முடிவு நல்லதுதான். தாயம்மா, இதற்கு நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதில்லை, உன் மகளே சொல்லிட்டாள் என்றார் தினகரன்.